இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து. இன்னைக்கு கோடெக் மகேந்திரா பேங்கோட ஸ்டாக் அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிசல்ட் நல்லா வந்திருக்கு. அந்த ரிசல்ட் நல்லா வந்த காரணத்தால் இந்த ஸ்டாக் பர்டிகுலர்லி 9% வரைக்கும் மேலே ஏற்றிருக்காங்க. இது ஏன் நடந்தது, இது என்டையர் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. ஸோ இந்த ஸ்டாக்கை நான் 1 இயர் டேட்டா எடுத்து வச்சுருக்கேன். டெக்னிக்கலில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஓகே, ஸோ 1 இயராக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்ட் இந்த மூமெண்ட்குள்ளே போயிட்டுருக்கு. அப்பப்போ கொஞ்சம் மேலே ட்ராவல் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் த லாங் டைம் ரிசல்ட் நல்லா வந்த காரணத்துக்காக இன்னைக்கு இது வரைக்கும் இந்த பேட்டர்ன் இந்த மாதிரி நடந்ததே இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடந்திருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இதோட ரிசல்ட் வந்தது பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் பீப்புள் இந்த ஸ்டாக்கு கண்டிப்பாக ஏறும் நினச்சதால ஏஎம்ஓ அப்படின்னா ஆஃப்டர் மார்க்கெட் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களால் ஸ்டாக்கை மார்க்கெட் நடக்கும்போது மட்டும் இல்லை, மார்க்கெட் அப்புறமும் பை பண்ண முடியும். ஸோ அப்படி நிறைய பேர் பை பண்ணும்போது இந்த கேப் அப் ஓப்பனிங் அப்படின்றது ஷேர் மார்க்கெட்டில் நடக்கும். ஸோ அது ஏறும் போதே பார்த்தீங்கன்னா 9% மேலே போய் அங்கேருந்து ஓப்பன் ஆகி ட்ராவல் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரிசல்ட்டை பார்த்து எல்லாருமே முன்னாடியே இந்த ஸ்டாக்கை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக? சரி, ஓகே. ஸோ இப்போ என்ன நடக்கும்? சிம்பிள். இதுதான் இருக்கிறதுலே இந்த ஸ்டாக்கோட இதை பிரேக் அவுட் நடக்குதுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வில் பி மூவ் டு 2000 ஆர் அபோவ் அப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இது ஏன் போகும் அப்படின்ற ரீசன் நான் சொல்கிறேன். ஸோ ஃபண்டமெண்டலி நீங்கள் போய் பார்க்கும்போது புரியும். இப்போ நம்ம நியூஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்ப்போம். ஸோ நியூஸ் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி 10% வரைக்கும் ரேலி எடுத்திருக்கு. ஏன் எடுத்திருக்கு அப்படின்னா, புரோக்கர் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட்டாக வந்ததால் இந்த ஸ்டாக் மறுபடியும் ஐ வேல்யூக்கு போகிற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதால இந்த மாதிரி ஏறி இருக்கு. ஸோ இப்போது ஃபண்டமெண்டல் அனலைஸ் என்னன்னு சொல்லி பார்த்துலாம் க்ளீனாக. ஸோ இந்த கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் 1920, ஓவரால் மார்க்கெட் கேபிட்டல் 3 லட்சம் கோடிக்கு மேலே. ஸோ பிவி ரேஷியோவும் ரொம்ப கம்மியாக இருக்குது, 19.4 தான். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா சேல்ஸ் 15% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இபிஐடி 200% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, நெட் ப்ராஃபிட் 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் இபிஎஸ் 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கம்பேரிட்டிவ்லி எல்லா குவார்ட்டரோட இந்த குவார்ட்டர் ரிசல்ட் அதிகமாக இருக்கிறதால இந்த ஸ்டாக் இன்னைக்கு 9% வரைக்கும் இன்வெஸ்டர் ஏற்றி விட்டுருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா டெஃபினெட்லி தி ஸ்டாக் வில் பி கோ ஹையர். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்குற ஸ்டாக்ஸோ அனலைஸ் பண்ணுற ஸ்டாக்ஸோ எதுவுமே நீங்கள் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. பிகாஸ் ஐ எம் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். ஸோ எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் பற்றி நீங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில் தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.